கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயல்கின்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து வருகிற 13ஆம் தேதி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. கிராம மக்களுடைய 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 13/2/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவிலே நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பிலே தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரிபவர்கள் கிராமங்களில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஆவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த ஊதியத்தை நம்பியே கிராமப்புற ஏழை எளிய மக்கள் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் முறையாக செயல்படுத்தப்பட்டதுடன் குறித்த நேரத்தில் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது என்பதை பெருமிதத்தோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 100 நாள் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என்றும் பணியாளர்களுடைய சம்பளம் 300 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் 100 நாள் வேலை திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தும் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இதுவரை இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டு குற்றம் சாட்டியிருக்கிறார். மாறாக கடந்த 57 மாத கால விடியா திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு சராசரியாக 40 நாள் கூட வேலை வழங்கப்படவில்லை என்றும் பணியாளர்களுக்கு குறித்த நேரத்தில் ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்றும் ஏழை எளிய மக்கள் புகார் தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தில் திமுகவினர் பல்வேறு முறைகேடுகள் செய்துள்ளதாகவும் புகார்கள் வந்துள்ளன என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியதோடு பணியாளர்களுக்கு நன்மை வழங்கும் வகையிலே பல மாறுதல்கள் செய்திருக்கிறது. இந்த சட்டம் மாநில அரசிற்கு வெளிப்படையாகவே கீழ்கண்ட அதிகாரத்தை வழங்குகிறது. அவற்றில் பணியாளர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நன்மைகளை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்துக்காட்டியிருக்கிறார். மாநில அதிகாரங்கள் குறைக்கப்படவில்லை. வேலையின் தன்மை மற்றும் பணியாளர்கள் திறனை அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். உள்ளூர் தேவைகளுடைய அடிப்படையில் பணிகளை அடையாளம் கண்டு ஒப்புதல் வழங்கலாம். எந்த பணிகள் எடுக்கப்பட வேண்டும், அவை எங்கு செயல்படுத்தப்பட வேண்டும், எப்போது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை உத்தேசித்துக் கொள்ளலாம். உச்ச வேளாண்மை பருவங்கள் இடைநிறுத்தங்கள் அறிவிக்கலாம். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களுடைய அடிப்படையிலேயே மாவட்ட, வட்டார மற்றும் பஞ்சாயத்து அளவில் இந்த திட்டங்களை செயல்படுத்தலாம். 15 நாட்களுக்கு பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இந்த புதிய சட்டத்தினால் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகள் பலன் பெறுகின்றன, பலவீனப்படுவதில்லை. இந்த சட்டத்தினுடைய அடிப்படையிலே ஜனநாயகம் வலுப்படுத்தப்படுகிறது என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படக்கூடிய குளங்கள், சாலைகள், நீர்நிலைகள் மற்றும் சந்தைகள் போன்றவை அந்த பகுதி மக்களுக்காக உருவாக்கப்படுகிறது. இது மாநில அரசுக்குத்தான் சொந்தமே தவிர மத்திய அரசுக்கு சொந்தமல்ல என்பதையும், முறையாக பணிகள் நடைபெறுவதற்கு பல வரையறைகளை நிர்ணயித்து மத்திய அரசு சமீபத்தில் உத்தரவிட்டிருந்தது என்றும் இந்த உத்தரவு திமுகவுடைய முறைகேடுகளுக்கு இடையூறாக இருக்கிறது என்று கருதி கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தையே சீர்குலைக்கும் பணியில் விடியா திமுக அரசு மத்திய அரசினுடைய புதிய 125 நாள் வேலை உறுதி திட்டத்திற்காக எதிராக செயல்பட்டு வருவதையும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்துக்காட்டி குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் மத்திய அரசுடைய கிராமப்புற மக்களுக்கான 125 நாட்களாக உயர்த்தப்பட்ட தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை தங்களுடைய சொந்த நலனுக்காக சீர்குலைக்கும் செயலில் ஈடுபட்டு அப்பாவி ஏழை எளிய மக்களுடைய நலனை கேள்விக்குறியாக்கும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு
வருகின்ற 13/2/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டங்களை சிறப்பாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திடுமாறு கேட்டுக் கொள்வதாகவும், தலைமை கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கழக சார்பு அணிகளுடைய மாநில நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் சார்ந்த இடங்களில் நடைபெற உள்ள கண்டன ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய பேரூராட்சி கழக நிர்வாகிகள், அதே போன்று மாவட்ட சார்பு அணிகளுடைய செயலாளர்கள், நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய முன்னாள் பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். ஏழை எளிய மக்கள் நலன் கருதி சிறிதும் அக்கறை இல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நினைக்கக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று திமுக அரசினுடைய அவலங்களை தோலுரித்து காட்டி இந்த ஆர்ப்பாட்டத்திலே கண்டன முழக்கங்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதை பங்கேற்குமாறும் கலந்து கொள்ளுமாறும் அன்போடு கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கக்கூடிய இந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.